ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது 11th தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ இது 2024 கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்குறீங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முத்துலிங்கம், பவனந்தி முனிவர். ஸோ அதெல்லாம் புக் பேக் தான், ஈஸி. அது ரொம்ப அதே மாதிரி மொழி முதல் எழுத்துக்கள், அது ஃபஸ்ட் இயரில் இருக்க இலக்கணமில் வரும். ஸோ அந்த இலக்கணம் 1 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. துன்பப்படுபவர், ஐ திங்க் நாவை காக்காதவர். ஸோ ஒப்புரவு என்பதன் பொருள், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக பப்ளிக்கில் வரும். நான் எல்லா கொஷின் பேப்பரையும் பார்க்குறேன். இனிதானே, ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பொருத்தமான இலக்கிய வடிவம் இது, அதை நான் அவ்வளோவா பார்த்ததில்லை இந்த புக் பேக்லேயும். ஸோ அதெல்லாம் ரேர் தான். ஐ திங்க் மண்ணுக்கு வளம் சேர்ப்பன, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இவை மூன்றும். ஸோ செகண்ட் இயரில் ஐ திங்க் அதுதான் வந்து இதுன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு இது. அதே மாதிரி தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து 95+லாம் கிடைக்கும். ஏன்னா ப்ரெசன்டேஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6 மார்க்கில் மூணுத்துலேயும் ஒரு மார்க் குறைச்சாங்கன்னா கூட 97 வந்துடும். ஸோ 97 தாண்டி நீங்கள் மற்ற எங்கேயும் மார்க் போகாமல் பார்த்துக்கோங்க. அந்த 97 சென்டம் வேணும்னா நீங்கள் நல்லா ஃபுல்லாக பக்காவாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். எங்கேயுமே ஒரு அடித்தல் திருத்தல் கூட இருக்கக்கூடாது. பாயிரம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது 5 மார்க்கில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏதலை குருவிகள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தமிழர்கள் புகழ் பழி, அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் பப்ளிக்கில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஈஸியாக வரும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். பேச்சு மொழி எழுத்து, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். ஸோ அந்த பனை மரம்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கில் நான் அடிக்கடி பார்த்துட்ருக்கேன். ஆனந்தரங்கரின் வருகை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிரிரு மெய்யிரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச்சு வழக்கை. ஸோ அந்த 22 29 தான் உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோரிங் ஏரியா. நான் சொல்கிறது வந்து 95 எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 60 எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை 35 நீங்கள் பாஸ் ஆகணும்னா கூட பரவாயில்ல. நீங்கள் எதிராக எழுதுனீங்கன்னா நீங்கள் 35 எடுக்கணும், ஈஸியாக வந்து உங்களால் 60 எடுத்துடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே மார்க் ஸ்கோரிங் ஏரியா. ஐ திங்க் 14 மார்க் இதுலேருந்து வந்துடும். ஸோ புக் பேக் தான் எல்லாமே. கலைச்சொற்கள் புக்கு பின்னாடி இருக்கிறது படிச்சுக்கோங்க நல்லா, அதுதான் வரும். அதே மாதிரி வல்லின மெய்களை இட்டும் நிற்கும் எழுதுக, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் 95ல் 90+ டார்கெட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணாதீங்க. சூஸ் பண்ணால் உங்களுக்கு மார்க் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு புள்ளி வைக்காமல் விட்டால் கூட உங்களுக்கு 1/2 மார்க் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ 35 பார்க்குறீங்க, வேதி கலப்பில்லாத, அது ரொம்ப முக்கியம். பூச்சிக்கொல்லி. அதே மாதிரி 36ம் இம்பார்ட்டன்ட். 37 ஆனந்தநங்கர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 38 வேணால் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 39 சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீவக அணி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு அணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் மறந்துச்சு, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் இருக்க அணிலேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று வந்துடும். பொதுவியல் திணை. ஸோ திணை நல்லா பார்த்துக்கோங்க. வாகை திணை இருக்கும். வாகை திணையும் இம்பார்ட்டன்ட் ரொம்ப. அதே மாதிரி 42 தமிழாக்கம் தருக. ஸோ தமிழாக்கம் தருக உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழாக்கம் தருக அப்படின்னு ஒன்று வந்தால் அது ஃபஸ்ட் இயரில் தான் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் தாண்டி மற்ற எல்லாமே உங்களுக்கு பேராகிராஃபாக இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃப்லாம் பப்ளிக்கில் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நம்பி வந்து இந்த தமிழாக்கம் தருக வருஷம் இதுதான் கேட்குறாங்க, நீங்கள் அதே படிச்சுட்டு போங்க. பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு படுத்தி எழுதுக, அது கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த டாப்பிக்கை போட்டு உங்களுக்கு அது என்ன லிங்க் ஆகுதோ அந்த நேரத்தில் அப்படி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட எழுதலாம், அது எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடக்கமுடைமை. ஸோ திருக்குறள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன்று வந்து டீட்டெயில் வந்துடும் 6 மார்க்கில். அதே மாதிரி தாம் வாழ்ந்த காலகட்டத்தின், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாரதி இதழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.